காளான் கிரேவி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். தேவையான பொருள்கள்: காளான், இயற்கை காளான். இது எனக்கு கொஞ்சம் கிடச்சிது, மழை சீசன் இல்லைங்களா, அதனால் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. நான் இன்றைக்கி அதில் கிரேவி பண்ண போகிறேன். கொஞ்சமாக காளான் எடுத்துருக்கிறேன், ஒரு பல்லேர் வெங்காயம், ஒரு தக்காளி, சோம்பு கொஞ்சம், பட்டை ரொம்ப சின்ன அளவு, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக இஞ்சி. இதை நம்ம பேஸ்ட் பண்ணி காளான் கிரேவி பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இவ்வளோதான் காளான் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டியில் நம்ம எப்பவும் தாளித்து விடுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி காளானை நல்லா ஒரு 4 டைம் சுத்தமாக கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பல்லேரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, பட்டை, சோம்பு, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சின்ன ஜாரில் போட்டுட்டா கொஞ்சம் நைஸாக அரைப்படும், அதனால் சின்ன ஜாரில் போட்டுக்கோங்க. காளான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பேஸ்ட் ரெடியாகிருச்சுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து கடுகு போட்டு எப்போது தாளித்து விட்ற மாதிரி தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச முன்னாடி கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் பெரிய சைஸில் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இன்றைக்கி இல்லாததுனால பெரிய வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறம் ஆகணுங்கிறது இல்லை. நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இந்த வெங்காயத்து கூட சேர்த்திடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதங்கி நல்லா வாசனை நல்லா இருக்கும். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா தூள் போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுறலாம். வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் எடுத்து உள்ளே போட்டு அந்த மசாலாலாம் காளானில் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா வேக விடணும். அப்போ தான் இந்த காளான் வேகும். நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா சுண்டிடணும், நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் காளான். நீங்கள் இந்த காளான் இயற்கை காளான் தான் செய்யணுங்கிறது இல்லை, செயற்கையாக கிடைக்கிற காளான் எதாக இருந்தாலும் நீங்கள் இதே பக்குவத்தில் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா தட்டம் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தா தான் நல்லா வேகு சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோன்னா எந்த பொருளாக இருந்தாலும் வேகாது. எந்த டிஷ் செஞ்சாலும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு தட்டம் வச்சு மூடி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வேக விட்டுறலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா வந்துருச்சு காளான் கிரேவி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு டிஷ் வேணும்னா உங்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.